இன்றைக்கி ஒரு ஹெல்த்தி பிரேக்ஃபாஸ்ட்டில் இடியாப்பம், கேரளாவில் எப்படி இடியாப்பம் பண்ணுறாங்கன்னு. அதுக்கு வந்து நான் இந்த மாதிரி கரண்டியில் ஒரு 5 கரண்டி அரிசி மாவு, வறுத்து பொடி பண்ண பச்சரிசி மாவு, அதுக்கு வந்து கொஞ்சம் உப்பும் கூட சேர்த்திடுறேன். உப்பு போட்டு மாவை நல்லா கலக்கிட்டு, எந்த அளவு தண்ணி வேணும்னு தெரியாது, நம்ம ஊற்றி பார்க்கணும். ஒரு 5 கரண்டி ஃபஸ்ட்டு ஊற்றி பார்க்கலாம். 2 கரண்டி ஊற்றி பார்த்து பிசைஞ்சிட்டு, இல்லை 3 கரண்டியை ஊற்றலாம். பிசைஞ்சிட்டு இனி தேவைப்பட்டுச்சுன்னா திரும்ப ஊற்றணும். நல்ல கொதிச்ச தண்ணியாக இருக்கணும். அப்போ தான் அது வந்து பசை மாதிரி ரெடி ஆகும். 3 கரண்டி பத்தலை, 2 கரண்டி கூட ஊற்றி பார்க்கலாம். அது ஒரு டைமும் அரிசியோட பதத்தை பொறுத்தது. சில சமயம் பச்சரிசி வந்து ரொம்ப பசையுள்ள ஒரு டைப்பாக இருக்கும். இப்போ இந்த 5 கரண்டியே தாராளம் போதுமானதாக இருக்குது. இனி இது ஆறுனதுக்கப்புறமேலு கொஞ்சம் கூட பிசைஞ்சு பார்க்கணும். இப்போ கை வைக்க முடியாதுல்ல. இப்போ பிசைஞ்சு பார்க்கும்போது கரெக்டாக இருந்ததுன்னா போதும். அப்படி இல்லாட்டி ஒரு டேபிள் ஸ்பூனு நல்லெண்ணெய் ஊற்றணும். நல்லெண்ணெய் ஊற்றி அதை வந்து மிக்ஸ் பண்ணோம்னா கரெக்டாக தெரியும். இப்போ இடியப்பத்துக்கு மாவு ஆறுனதுக்கப்புறமேலு அதை நல்லா சப்பாத்திக்கு குழைக்கிற மாதிரி குழைச்சி அதை நல்ல ஒரு டோ ஆக்கியிருக்கேன். இனி இட்லி பானையில் இப்படி ஒரு தட்டு இருக்கும் இல்லை, அப்படி இல்லாட்டி இட்லி தட்டு வச்சாலும் போதும். அதில் ஒரு அடியில் ஒரு இலை வச்சுட்டு தேங்காய் இப்படி போட்டுட்டு நம்ம இடியுரலில் இடியப்ப மாவை போட்டு பிழியணும். இடியப்ப மாவை இப்படி இதுக்குள்ளே போட்டு அமுக்கி வச்சுட்டு கொஞ்சம் கூட மாவு வைக்கலாம். இடியப்பம் புழிஞ்சிட்டு அதுக்கு மேலேயும் கொஞ்சம் தேங்காய் வச்சோம்னா நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். இனி வந்து இட்லி பானையில் தண்ணி ஊற்றி அடுப்பில் வச்சுருக்கேன். இனி அதை வச்சிடலாம். வச்சிட்ருக்கு. அந்த டைமில் இனி மூடி போட்டு வேக வைக்கணும். நம்மளுடைய ஹெல்த்தி பிரேக்ஃபாஸ்ட் ரெடி ஆயிடுச்சு. இடியப்பமும் சிக்கன் ஸ்டூவும் சிக்கன் கறியும், நல்ல சாஃப்டான இடியப்பம், ஈஸி சிக்கன். நீங்களும் இதை வீட்டில் செஞ்சு பார்த்துட்டு கமெண்ட்டில் ஷேர் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.